வணக்கம் மக்களே. இன்றைக்கி செய்யாருக்கான தண்ணி போகிறதுக்கான வீடியோ அப்டேட்டு தான். ஆக்சுவலாக ஒரு 1 வீக் ஆகிட்ருக்கோம் நம்ம வீடியோ பண்ணி. அதில் தண்ணி எவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணி ஒரு வாரம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரேன்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் பார்க்கலாம். தண்ணியோட வேகம் வந்து குறைஞ்சிருக்குது. சிப்காட் டைமிங் இது. பஸ்ஸஸ்லாம் நிறைய போவோம். நம்ம ஊருக்கு சிப்காட் வந்தது உண்மையிலே ரொம்ப பெருமைங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து பக்கம்லாம் வந்து நிறைய டவுன், நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு அப்படின்றதுனால நிறைய வேலை வாய்ப்பு இன்மைகள் இருந்தது. ஒரு ஊருக்கு நல்ல ரோடு, பஸ் வசதி எல்லாமே இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கும்போது நிறைய பேரோட பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னே சொல்கிறாங்க. தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. ஆனால் தெளிவாக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை காலையில் ஒரு 7 மணி இருக்கும். நீர் வந்து ரொம்ப தெளிவாக போகிறத பார்க்க முடியுது. ஆனால் வேகம் வந்து போகுது, நல்லா வேகம் போகுது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு நம்ம டவுன் மட்டும் இல்லை, எல்லாமே இந்த தண்ணியை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பிரிட்ஜு பாலத்தோட வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தண்ணியோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னும் போது வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பாலத்தோட வேலை. இன்னொரு பாலம் போட்டுட்ருக்காங்க. ஆல்டர்னேட்டாக வந்து இன்னொரு பாலம் போட்டுட்ருக்காங்க. பிரிட்ஜுக்கான வேலை வந்து போயிட்டு இருந்தது தான் பார்க்க முடியுது. அந்த இதெல்லாம் அப்படியே பணிகள்லாம் நிறுத்திட்டு இருந்தாங்க. தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. 2 பக்கமும் தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணி வந்து தெளிவாக போகுது. அதுலேருந்து நம்மளுக்கு செய்யாத்துலேருந்து கிடைக்கிற தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். லாஸ்ட் டைம் சொல்லும்போது ரொம்ப கலங்கலாக போயிட்டு இருந்தது தண்ணி. இப்போ வந்து ரொம்ப தெளிவாகவே வருது. வீட்டுக்கு வர தண்ணியும் ரொம்ப தெளிவாக வருது. அந்த சைடில் இருக்கிற ஒரு திட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாரி போகிறது, கிணறாக வாங்கணும் இல்லையா, லாரி போகிறதுல அதிருதுங்க. அப்படியே நம்ம பிரிட்ஜே வந்து அதிருது. அதை பார்க்கும்போது பாருங்களேன், அந்த தண்ணி அந்த இடத்துல வந்து ஃப்ளோ போகிறது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது அப்படியே உடைச்சிட்டு போகுது. அங்கே தரப்பாலம் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே பழைய பாலம் அப்படின்னு சொல்லலாம், தரப்பாலம் அந்த பக்கம். அது அந்த இடத்துல வந்து தண்ணி எப்போவுமே தண்ணி அந்த இடத்துல வந்து கம்மியாகும் போது அந்த இடத்துல தான் போகும். அப்படியே உடச்சிட்டு போகிற அந்த இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து மண் திட்டுங்க வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் திட்டானது. ஏற்கனவே மண் இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திட்டானது நம்மளால் பார்க்க முடியுது. இரு கரையெல்லாம் வந்து ஓரளவுக்கு போகுது தண்ணி. இருந்தாலும் அந்த பில்லு அந்த மேடு, மண் மேடு வந்து பார்த்திங்கன்னா மண் அடிச்சிட்டு வருது இல்லைங்க. அங்கங்கே வந்து அடிச்சிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேங்கிறத பார்க்க முடியுது. மண் திட்டுங்கள்லாம் அங்கங்கே உற்பத்தி ஆகிருக்கு. அந்த மண் மேடு தான் வந்து பார்த்திங்கன்னா போன தண்ணியில் வந்து அது தெரியாத அளவுக்கு போச்சுங்க. அவ்வளோ அளவுக்கு தண்ணி போச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல கிளைமேட்டு. நம்ம செய்யாறு ரிவரோட அப்டேட் இன்றைக்கி வந்து அப்டேட். அது ஒரு வாரம் ஆச்சு. சரி, எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன் காலையிலே. நன்றி மக்களே. என்ன சேனல்? எல்லாம் பார்ப்பீங்களா என்னோட சேனல்? நீங்களா வந்தீங்களாடா?